ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு வார்த்தை சொல்லும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். கிழக்கந்திய நாட்டில் ஆட்சி புரிந்த சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஓர் இளவரசன் எதிர்த்து யுத்தத்திற்கு வந்தான். யுத்தத்தில் இளவரசன் வீரதீரம் செய்தாலும் முடிவில் தோல்வியடைந்து விட்டான். இளவரசனை பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதித்த நேரத்தில் அவன், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்டபடியால் ராஜா அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அதன்படி கையிலே கோலை தண்ணீரை ஏந்தி கொண்டிருந்த அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தது. அதை கண்டு அந்த சக்கரவர்த்தி இளவரசனை நோக்கி, பயப்படாதே, மெதுவாய் குடி, என்னுடைய போர் வீரர்கள் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் என்று கூறினான் அந்த சக்கரவர்த்தி. உடனே அந்த இளவரசன், அப்படியா, உண்மையாகவா? அப்படியானால் நான் இந்த தண்ணீரை குடிக்க மாட்டேன் என்று சொல்லி கீழே கொட்டிவிட்டான். அப்படி கொட்டிவிட்டு ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜாவே, இந்த தண்ணீரை நீ குடிக்கிற வரையிலும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று நீர் சொன்னீரே, மீண்டும் அந்த தண்ணீர் இந்த குவளைக்குள் வந்து அதை நான் குடித்தால் ஒழிய உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு தீங்கு செய்ய யாராலும் முடியாது என்று கூறினான். ராஜா புன்னகைத்துவிட்டு அவனுடைய ஞானத்தை மெச்சினான். தன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை ஞானமாய் இளவரசன் பற்றி கொண்டு வாதாடினபடியால் அவனை விடுதலையும் செய்துவிட்டான். ஒரு ராஜாவுடைய வார்த்தையே அவ்வளவு நம்பிக்கையுடையதாய் இருக்குமானால், நமது ராஜாதி ராஜாவாக இருக்கின்ற நம்முடைய தேவனாகிய பரலோக பிதாவினுடைய வார்த்தை எவ்வளவு நம்பிக்கையுடையதாய் இருக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தரின் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தரின் வார்த்தை உண்மையுள்ளது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். வல்லமையும் ஜீவனும் உள்ளது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இனிமையானது. சங்கீதம் 119வது அதிகாரம் 103வது வசனம். புடமிடப்பட்டவை. சங்கீதம் 119 140வது வசனம். அற்புதங்களை செய்கிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். பிசாசுகளை துரத்துகிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய வசனத்தை எப்படி படிக்கின்றோம்? வாசிக்கின்றோமா? தியானிக்கின்றோமா? மன வாஞ்சையோடு ஆராய்ச்சி செய்துதான் படிக்க வேண்டும். நிதானித்து பகுத்து படிக்க வேண்டும். புதையலை தேடுகிறது போல தேடி படிக்க வேண்டும். இருதயம் கொழுந்துவிட்டு எரியும்படி படிக்க வேண்டும். தேடி வாசிக்க வேண்டும். தினமும் படிக்க வேண்டும். வேதம் நம் மன மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். தேவனே, உம்முடைய வேதத்தின்படி போதித்து தினமும் என்னை நடத்தியருளும் என்று நாம் நமது தேவனிடம் வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.